அடுத்ததாக 12வது முதல் 3 மாணவர்கள் பொன்மதி வி, கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், டவுன் ஹால், திருச்சி. இரண்டாவது இடம் புத்தகமாக படிக்கலாம் என்று சொல்லுவார் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு அவருடைய வழியில் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்வேறு பகுதிகளில் நூலகங்களை இன்றைக்கு கட்டிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக எப்படி மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை கட்டி எழுப்பினாரோ அதே போன்று ஒரு நூலகத்தை கோவை மாவட்டத்திலும் கட்டி எழுப்புவதற்கு இன்றைக்கு ஆணை பிறப்பித்திருக்கின்றார்கள். ஆக பெரிய பெரிய நூலகத்தை அவர் திறக்கிறார் என்று சொல்லும் பொழுது இது ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்றடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தந்தை 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்முடைய ஏழை செயலாளர் அதுதான் மாவட்டத்துக்கு தொகுதிக்கு இளைஞர் தம்பியை வச்சு செய்து காட்டுகிறேன் பாருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு தொகுதிக்கும் இது போன்ற ஒரு படிப்பகத்தை திறக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கின்றார். அந்த வகையில் தான் இன்றைக்கு இதை திறக்கின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்ற பாசத்துக்குரிய மாநில இளைஞருடைய துணை செயலர் அண்ணன் ஜோயல் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் இன்ப ரகு அவர்களுக்கும் நமது மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக பணியாற்றி சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ஆனந்த்குமார் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த நிகழ்விலே நாடாளுமன்றத்துடைய ஈரோடு நாடாளுமன்றத்துடைய உறுப்பினராக பொறுப்பேற்று முதலாக நம்ம திருச்சி மாவட்டத்தில் இதுதான் அவர் கலந்து கொள்கின்ற முதல் நிகழ்ச்சி என்கின்ற வகையில திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக அன்பு சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்களை நான் வருகை என்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து வருங்காலத்தில் நமது இளைஞர் சேவைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக மக்கள் பணியில் ஏன் மக்கள் பிரதிநிதிகளாக வரவிருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் அப்துல் மாலிக், பிரபு, இளையராஜா, சீனிவாசன், பிரதீப் ராஜா உள்ளிட்ட நம்முடைய மாநில இளைஞர் துணை உங்கள் அனைவரையும் என்னுடைய மாவட்ட கழகத்தின் சார்பாக குறிப்பாக இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே வருக 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 என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வரவேற்பிருக்கிற இளைஞர் தம்பிகளாக இருந்தாலும் சரி, இளைஞர் சமுதாயமாக இருந்தாலும் சரி, இவங்க ஒவ்வொருத்தரும் மாநில துணை செயலாளராக பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே மாவட்ட இளைஞருடைய அமைப்பாளராக இருந்து நமது இளைஞர்கள் சிலருடைய அந்த மேற்பார்வையில் பணியாற்றியது மட்டுமல்ல, இங்கே அமர்ந்திருக்கின்ற பல பேர் நம்முடைய கழகத்துடைய தலைவர் இளைஞரணி செயலாளராக இருந்தபோது அவருக்கு மாவட்ட அமைப்பாளராக பணியாற்றியவர்கள். தன்னுடைய உழைப்பின் மூலமாக இன்றைக்கு இந்த பொறுப்புகள் வருகை தந்திருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது இதை நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாமும் இது போல உழைக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திட வேண்டும். அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்றேன். ஏன்னா நானும் இளைஞர்களில் தான் பொறுப்புக்கு வந்து இன்னைக்கு மாவட்ட செயலாளராக வந்திருக்கிறேன். நான் ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒயிட் நோய் பேண்ட்டை போடும்போது எனக்கு என்ன அறியாம அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் நான் மாவட்ட செயலர் சொன்னாலும் இவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை நீங்க இளைஞரணி தான் சொல்லுவாங்க. அதை சொல்வதில் நானும் பெருமை அடைகின்றேன். ஆக நம்முடைய இளைஞர் செயலாளருடைய தலைமையில் நான் பணியாற்றிருக்கின்றேன். இன்றைக்கு கழகத்தினுடைய தலைவராக தாய் கழகத்தில் பணியாற்றுகிற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கு என்று சொல்லும் பொழுது எனக்கான அந்த நல்ல ஒரு பாடமாக அமைந்தது. நான் பாடம் கற்றுக்கொண்ட இடம் எதுவென்று சொன்னால் என்னுடைய தாய் கழகம் என்று நான் பெருமையோடு சொல்லக்கூடிய அது இளைஞரணி தான். அந்த இளைஞரிலிருந்து வந்தவன் தான் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. நான் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல பேர் இளைஞரிலிருந்து வந்தவர்கள் தான். அவர்களோடு சேர்ந்து அந்த உழைப்பை நாமும் நல்குவோம், இவர்களை போன்று நாமும் உயர்ந்து காட்டுவோம் என்கின்ற எண்ணத்தை இளைய சமுதாயம் நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பல பணிகள் அவங்களுக்கு அவங்க ஊர்லையும் பார்த்தீங்கன்னா பல நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்முடைய அழைப்பை ஏற்று அதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மாவட்ட கழகத்தின் சார்பாக வருக 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 என்று வரவேற்று இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். குளறுபடி பெருத்து கலைஞர் அவருடைய நூற்றாண்டு நிறைவு கழகத்தினுடைய தலைவர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர், அதேபோன்று எங்களுடைய இளைஞரணி செயலர் மாண்புக்கு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சருடைய ஆணையை ஏற்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு தொகுதிக்கு ஒரு கலைஞர் படிப்பகம் இளைஞரணி சார்பாக அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அந்த வகையில் இன்றைக்கு மாநில இளைஞர்களுடைய துணை செயலாளர்களுடைய தலைமையில்
இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் மணப்பாறை தொகுதி, கிழக்கு தொகுதி, திருவரம்பூர் தொகுதி என்று படிப்பகத்தை திறந்து வைத்து உள்ளே அதற்கான புத்தகங்கள், ஒவ்வொரு படிப்பகத்திலும் ஒரு கணினி என்று மக்களுடைய பயன்பாட்டிற்கு தேவையான வகையில், குறிப்பாக இளைய சமுதாயம் மாணவர்களுக்கு தேவையான உதவி புரிகின்ற வகையில் இன்றைக்கு மிக சிறப்பான ஒரு ஏற்பாடை செய்திருக்கின்றார்கள். ஆக இதில் நமது மாநில துணை செயலாளர்கள், ஈரோடு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் சகோதரர் பிரகாஷ் அவர்கள், அவரை தொடர்ந்து ஜோயல், பிரபு, ஆனந்த்குமார், ராஜா, இளையராஜா, பிரதீப் ராஜா என்று தொடர்ந்து இவர்கள் அனைவரும் நம்முடைய இன்பா ரகு உள்ளிட்டவர்கள்லாம் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அப்துல் மாலிக் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து இன்றைக்கு 40 வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, தலைவர்கள் சொன்னது போல கொண்டாட்டம், வெற்றி என்பது முக்கியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை. கொண்டாட்டம் என்பதை காட்டிலும் மக்களுக்கு உண்மையாக பணியாற்றுவோம் என்கின்ற அந்த கட்டளை இட்டிருக்கின்றார்கள். அது அந்த வகையில் இன்றைக்கு தொடர்ந்து, நேற்று தான் வந்தோம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே முதல் மாவட்டமாக எங்களுடைய மாவட்டம் தான் நேற்று கழக முதன்மை செயலருடைய தலைமையில் நன்றி அறிவிப்பு கூட்டத்தையும் நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் வாக்காளர்களுக்கு. தொடர்ந்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வந்த பிறகு எப்படி ஓட்டு கேட்கும் போது ஒவ்வொரு பகுதிக்காக சென்று எங்களுடைய நன்றியை தெரிவித்தோமோ அதே போன்ற நிலையை நாங்கள் இதிலையும் நாங்கள் உருவாக்குவோம். இந்த நீட் தேர்வு குளறுபடி நேற்று ஏற்கனவே நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள், குறிப்பாக இந்திய கூட்டணியை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் எல்லாருமே சொன்னது ஒன்று தான். இந்த நீட் என்பது நம்முடைய மாணவ செல்வங்கள், குறிப்பாக ஏழை மாணவ செல்வங்களுக்கு ஒரு எதிர்ப்பான ஒரு திட்டம். ஆக அதை முழுமையாக ஒழித்திட வேண்டும் என்று சொல்லிட்டு அதற்காக தொடர்ந்து நம்முடைய இளைஞரணி செயலாளர் மாண்புக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அதை ஒழித்து காட்ட வேண்டும் என்கின்ற தன்னுடைய உறுதிப்பாட்டை ஒவ்வொரு நிலையிலும் அதை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். கண்டிப்பாக அது தேவையில்லாத ஒன்று. நம்முடைய தலைவர்கள் சொன்னது போல தலைவர் என்ன முடிவெடுக்கிறார்களோ, நீட்டை பொறுத்து என்ன கருத்தை சொல்லியிருக்கிறாரோ அந்த கருத்தை நாங்கள் வெளியிடுவோம். ஆனால் தேர்ச்சி பெற்று நிறைய மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க தமிழக மாணவர்கள். அவங்க ஓடி வருகிறார்.